அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் பொதுவாகவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள். உறவுகளால் பல துரோகங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்திருந்தாலும் நாம நல்லவங்களாக இருப்போம் என்கிற குணம் உங்களிடம் எப்போதுமே உயர்த்தி பிடிக்கும். மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழும் உங்களுக்கு 2025 ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து 2026 ஒரு திருப்பு முனையாக அமையப்போகிறது. மார்கழி 17, 2025 ஜனவரி 1, 2026 அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. 2026ஆம் ஆண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ராகு கேது இவர்களின் மாற்றம் உங்கள் தைரியத்தை அதிகரிக்கும். சுக்கிரன் ராசி அதிபதி உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் என்பதால் வசதி வாய்ப்புகள் பெருகும். சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் என்று மற்றவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். 2026 ஜூன் மாதத்திற்குள் தீராத கடன் சுமைகள் குறைய தொடங்கும். 2025 முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் சூடு பிடிக்கும். நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலை உயரும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்கள் தனித்துவமான உழைப்பிற்கு தகுந்த பாராட்டும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுகள் கைகூடும். நல்ல வரன் அமைந்து இல்லத்தில் கெட்டிமேளம் கொட்டும். தாய் மற்றும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கி அவர்களால் பெருமை உண்டாகும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் அவ்வப்போது வரலாம். வெளி உணவுகளை தவிர்த்து சரியான உணவு முறையை கையாளுவது அவசியம். பெற்றோரின் உடல் நலனில் சிறு பாதிப்பு தெரிந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுங்கள். மற்றவர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். யாரிடமும் புறம் பேச வேண்டாம். பண விஷயத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். வெள்ளிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு பச்சை பயிறு சமர்ப்பித்து வழிபடுங்கள். செல்வ நிலை உயர மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது மிகவும் சிறந்தது. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றால் ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை கமெண்டில் பதிவிடவும். ராகு காலங்களில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி துர்க்கை கவசத்தை பாராயணம் செய்வது உங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும். கோவில் ஹோமங்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தருவது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தொட்டது துலங்கும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு 2026 நிகழப்போகும் ஒரு குறிப்பிட்ட சுப காரியம் குறித்து மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் கேட்கலாம். நான் உதவ தயார்.